அவரை குபேரனாக்கி அவர் வயிற்றை தடவிட்டு இருக்காங்க. அவர் சிரித்தா காசு கொட்டும், அப்படி தடவி பல்லு பூரா கொட்டிடுச்சு போல் இருக்கு. அது அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கு செல்வம் சேரும்? குபேரன் யாருன்னா சிவபெருமானுடைய பூத நடங்கள்ல ஒருத்தர். சிவபெருமானுக்கு சேவை பண்ணுறது. அவருக்கு 2 பையன் இருக்கிறாங்க, சன். ஒன்று சங்கநிதி, இன்னொன்று பதுமநிதி. என்னதுங்க? சங்கநிதி, இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போனால் பயன்படும். சங்கநிதி, பதுமநிதி. இந்த சங்கு முத்திரை மாதிரி கையில் வச்சிருப்பார், அவர் சங்கநிதி. தாமரை முத்திரை கையில் வச்சிருவார், பதுமநிதி. அருணகிரிநாதர் சொன்னார், மனமே உனக்குறுதி புகழ்வேன், எனக்கருகில் வாராய், உரைத்த மொழி தவறாதே, மயில்வாகன கடவுள் அடியார் தமக்கு அரசு, மனமாயற்ற சுகமதிபாலன் நினைவே உனக்கு, சிவலோகத்தில் இட்டு மலத்தை எல்லாம் நீக்கி ஒரு வார்த்தை சொல்றார், நிதிகான் நமக்குன்னார். அவர் தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நிதி. யாரு? முருகப்பெருமான். அந்த நிதி என்ன கொடுக்குமா? முருகப்பெருமான் 2 நிதி கொடுப்பாரா, சங்க நிதி, பதும நிதி. சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம், பதுமம்னா சுவாமியினுடைய திருவடின்னு அர்த்தம். இந்த சங்கநிதி பதுமநிதி நிறைய புண்ணியம் பண்ணவங்ககிட்ட ஒரு நம்மளோட இதில் சம்பிரதாயம் இருக்கு. நிறைய நல்ல காரியம் பண்ணுறவங்ககிட்ட அடுத்த ஜென்மத்தில் பிறவி வரும். எவ்வளவு நல்லது பண்ணாலும் அடுத்த ஜென்மத்தில் என்ன வரும்? பிறப்பு வரும். அடுத்த ஜென்மத்தில் பிறப்பு வந்துருச்சுன்னா அவங்க முயற்சியே பண்ணாமல் அவங்களுக்கு எல்லாம் தேடி வரும். அவங்களுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம், எல்லாம் வரும். நீங்கள் கேட்குறீங்களா, அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், அவனுக்கு எல்லாம் போகுது. நான் விழுந்து தேங்காய் உடைக்கிறேன், மண்டதே உடையுது, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா புண்ணியம் அவ்வளவு இருக்கு. அந்த புண்ணியத்தினுடைய பலனை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு தானாக முயற்சி பண்ணாமல் வரும். அப்போ அந்த புண்ணியத்தினால ஒருத்தருக்கு செல்வம் சேர்ந்ததுன்னா அது இந்த சங்கநிதி பதுமநிதியிலிருந்து தான் வருமாமா. அருணகிரிநாதர் சொன்னா, நீ அவ்வளோலாம் முயற்சி பண்ணாதரா, முருகான்னு முருகனை பூஜை பண்ண 2 கிடைக்கும். என்ன சார் எங்களுக்கு அப்படி கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா, அருணகிரிநாதர் சூட்சமாக சொல்கிற, சங்கம்னு சொன்னால் முருக பக்தர்களுடைய நட்பு, உண்மையான முருக பக்தர்களுடைய நட்பு. சங்கம் முதல்ல அது கிடைக்கும், சங்கநிதி, அந்த நிதி கிடைக்கும். 2வது, யாருக்குமே கிடைக்காத இன்னொரு அதிசயம், அடுத்த நிதி கிடைக்கும். பதுமம்னா தாமரை, முருகப்பெருமானுடைய மலர் பாதம் கிடைக்கும். 2வது இந்த 2 நிதியும் கட்சி என்ன சார் பண்ணுறதுன்னா, சாமி சொன்னார், முருகன்கிட்ட போய் ஒன்று கேட்டார், என்னென்னலாம் வேணும்னு கேட்டார். கனமதுர நீ சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு. எப்படின்னா நிறையா பணம், நிறையா புகழ், தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு சபை